بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: لقد راى من آيات ربه الكبرى. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أول ثلاثة يدخلون النار أمير متسلط وذو ثروة من مال لا يؤدي حق الله فيه وفقير فجور. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிச்சேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஅராஜ் தினம் சரியாக ரஜபு மாதத்தினுடைய 27வது பிறை என்பதாக நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இது ரஜபு மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை மிஅராஜ் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று அங்கு பார்க்க வேண்டிய பல காட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள் என்பதாகவும், அந்த பார்வையின் மூலம் உம்மத்திற்கு நபி அவர்கள் சொன்ன செய்திகள் ஏராளம் என்பதையும் பார்க்க முடிகிறது. மிஅராஜ் அல்லாஹு தஆலா அதற்கென்று ஒரு நாளை நியமனம் செய்து நபி அவர்களை அழைத்து சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, இப்படியாக நபி அவர்கள் நல்லதை செய்தால் அவருக்கு சொர்க்கம் கூலி, தீயதை செய்யும் பொழுது அதற்கு நரகம் கூலி என்பதாகவெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு சில நேரங்கள்ல சந்தேகம் வரலாம். குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து சொல்லக்கூடியது சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லி. சொர்க்க நரகத்தை யாராவது மனித படைப்பு பார்த்ததுண்டா? இது எல்லாத்துக்குமான சில கேள்வி, ஒரு சந்தேகம். அல்லாஹ் தஆலா அதற்கு அந்த சந்தேகம் வரவே கூடாதுன்னு நிவர்த்தி பண்ணி வச்சதுதான் இந்த மிஅராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுல இருந்து மௌத்து வரைக்கும் எப்படிப்பட்ட சூழல்ல கூட அணு அளவு கூட பொய் சொன்னதுல வாழ்க்கையில. இதை நாம் அப்படிதான் நம்பி இருக்கிறோம். நபி அவர்களுடைய வாழ்வு பரிசுத்தமான வாழ்வு. அப்படிப்பட்ட பொய்யே சொல்ல கூடாத, பொய்யே பேச முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அதை நாம் 100% நம்பிதான் ஆக வேண்டும். நம்பாது போனால் ஈமானில் பிரச்சனை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைச்சுக்கிட்டு போய், சொர்க்கவாசிகள் இந்தந்த அமல்களை செஞ்சா இவங்களுக்கு இதெல்லாம் தர்றேன், நரகவாசிகள் இந்தந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சா நரகம் இந்த இடத்துல எல்லாம் நாம அவங்களுக்கு வேதனை செய்வோம் அப்படிங்கிறது எல்லாம் காட்சி பொருள் மாதிரி காட்டினான். இப்போ ஜூக்கு போறோம், வண்டலூர் மாதிரி பெரிய ஜூக்கு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை உள்ள அடைச்சு வச்சு அந்த மிருகத்தினுடைய பயோடேட்டா, அது எப்ப பிறந்துச்சு, அதுக்கு ஆயுசு என்ன, அது என்ன சாப்பிடும், அது எப்படி, அதனுடைய இயற்கை நிலைப்பாடு என்ன எல்லாம் எழுதி ஒரு போர்டுல போடுறாமா இல்லையா? அந்த ஜூக்குள்ள போகும்போது அந்த வாசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த மிருகத்தை மனுஷன் பார்த்துட்டு வர்ற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காட்சி பொருள் நரகத்திலும் சொர்க்கத்திலும் காட்டப்பட்டது. நபி அவர்களே அதை சொல்லுகிறார்கள்.
அல்லாஹ் குர்ஆனில் அது சம்பந்தப்பட்ட செய்தியை பதிவு செய்திருக்கின்றான். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. மேராஜுக்கு கூட்டிட்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டிய சில பெரிய பெரிய அத்தாட்சிகளில் சிலதை நாம் காட்டினோம். அல்லாஹ் சொல்றான், காட்ட வேண்டிய சிலதை அவருக்கு காட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டதை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பத்தி நிறைய பேசி இருக்கிறாங்க. குர்ஆன்ல நிறைய இடத்துல நரகத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த பயணத்துல நபி அவர்கள் சில நரக காட்சிகளை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இந்த உம்மத்துக்கு போதித்தார்கள், அந்த பாவங்களை எல்லாம் செய்யாதீர்கள், அப்படி செய்தால் இவ்வாறு வேதனை செய்யப்படுவீர். சில நேரங்கள்ல மனுஷன் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, சுப செய்தி கூட சில நேரத்துல வேணாமுங்க, தண்டனை கூறியது எதுன்னு சொல்லுங்க, தவிர்த்துக்கிறேன். அதுதானே மனிதனுடைய நிறைய நிலைப்பாடு. இந்த பாவத்தை செஞ்சா நரகம் போறதா இருந்தா அந்த பாவம் செய்யாம இருக்கும். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர், அல்லாஹ்வை போய் நீ சந்திக்கும் பொழுது நிறைய நன்மையை எடுத்துக்கிட்டு போறதை விட, நிறைய புண்ணியங்களை எடுத்துக்கிட்டு போறதை விட பாவம் செய்யாம அல்லாஹ்வை போய் சந்தி, அதுதான் சரியான சந்திப்பா இருக்கும். இதுதான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நன்மையை நிறைய செய்யாட்டாலும் பரவாயில்ல, பாவத்தை செஞ்சு போய் அல்லாஹ் முன்னாடி கேவலப்பட்டு போயிடாத. அப்ப இதெல்லாம் பாவம், பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிறத நிறைய காட்சிகளாக பார்த்து விட்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அப்பொழுது ஸலாத்தின் யதுஹுலூன நார், நரகத்துல 3 சாராரை அவங்கதான் முதல்ல அல்லாஹ் உள்ள நுழைச்சு விடுவான். முதல்ல வா, ஏன்னா அவ்வளவு பெரிய ஷைத்தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி. அமீன் முத்தஸல்லிதுன், அதாவது அடாவடித்தனமான ஆட்சியாளன், தலைவன், மோசமானவன், மக்களை வன்கொடுமை செய்தவன், அப்படி இப்படின்னு வார்த்தையில வடிக்க முடியாத அளவுக்கு கொடுமை விடுவித்திய தலைவர்களை முதலில் நரகத்திற்குள் தள்ளப்படும். சிலர்களுக்கு செல்வங்களை அல்லாஹ் நிரம்ப தந்திருப்பான், தௌலத்துகளை நிறைய தரப்பட்டிருக்கும். ஆனால் அந்த தௌலத்துகளுக்கு, அந்த செல்வங்களுக்கு சரியாக முறையாக கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய ஹக்கு என்று சொல்லக்கூடிய ஜக்காத்தை எவனெல்லாம் வழங்காமல் அதில் அடாவடித்தனம் செய்வானோ, அதில் கஞ்சத்தனம் செய்வானோ, அவனை எல்லாம் புடிச்சிட்டு போய் அல்லாஹ் தஆலா முதல்ல நரகத்துல போடுவான். அடுத்த நபியர்கள் சொல்வார்கள், ஃபகீருன் ஃபஜூருன், பாவம் செய்யக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடிய ஏழைகளை முதலில் நரகம் போடப்படும். உலகத்திலேயே இந்த 3 ரகம் தாங்க, 4வது ரகம் கிடையாது. ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல இருப்பான், அல்லது காசு பண சொத்து சோத்துல இருப்பான், அல்லது பரமைய ஏழையா இருந்துட்டு பெருமை அடிக்கிறதையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த 3 ரகத்துக்குள்ள உலக மக்களை பூரா அடக்கிடலாம் இல்லையா? உலக மக்களை பூரா இந்த 3 ரகத்துக்குள்ள பாவிகளை அடக்கி விட முடியும். அல்லாஹ் தஆலா இதை இப்படி சொல்லுவதாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த 3 சாரார் முதல்ல நரகத்துக்குள்ள போவாங்க. ஏன் இது எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் செய்யாம உங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. முதல்ல கவனிக்க வேண்டியது, சில பேர் நினைக்கிறாங்க தொழுதா நன்மை, சரி, அட தொழாம இருந்தா பாவம்னே விளங்கலங்க, பாவம்னே பல பேருக்கு விளங்கல. சில பேர் இப்படி விதண்டாவான பேசுறவங்க உண்டு. பாவம் செஞ்சவங்க தொழுக வணக்கம் இருப்பாங்க. நான் எந்த பாவத்தை செஞ்சேன், எந்த குடியை கெடுத்தேன், எந்த அடாவடித்தனம் பண்ணேன், எவ்வளவு எந்த பொம்பளைட்ட போனேன், நான் எதுவுமே செய்யலங்க, பிறந்ததுல இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றேன், நான் தொழுதாலும் தொழாட்டாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சில பேர் வேதாந்த பேசுற ஆள் இருக்கு. ஆனா இப்படி சில பேரு, ஆனா பள்ளிவாசலுக்கு போவாட்டாலும் பரவாயில்லங்க, என் உள்ள எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய நிலையிலே தாங்க இருக்கு, அப்படினால நான் தொழுகிதான் போகணுங்கிற அவசியம் என்ன கிடக்கு அப்படின்னு பேசுற மக்களும் உண்டு. ஆனா 5 வேளை தொழுகையை விடுறதே பாவம்னு விளங்காம இருக்காங்களே. 5 வேளை தொழுகிறது எவ்வளவு நன்மையோ, பள்ளிவாசல்ல தொழுகை வர்றதுக்காக வேண்டி வீட்டுல ஒளி செஞ்சுட்டு ஒவ்வொரு 8க்கும் நன்மை கிடைக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி தொழுகைக்கு வர்றதுக்காக ஒவ்வொரு 8க்கும் நன்மை கிடைக்கிற மாதிரியே
நீ தொழுகைக்கு வராம படுத்து கிடந்தா உன் வியாபாரத்தை பார்த்தா ஏதேனும் தொழுகைக்கு வராம காரணம் சாக்கு போக்கு சொன்னா அப்படி ஒவ்வொன்றுக்கு அதுக்கான பாவங்களை நாளைக்கு அதுக்குண்டான தண்டனைகளாக அணிவித்து ஆக வேண்டும். புகாரியில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிஅராஜுடைய காட்சியில நரகத்துல சில பேர்த்த பாக்குறேன். அவங்க எப்படின்னு கேட்டா, சில பேர் அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. படுக்க வைக்கப்பட்டிருக்கு, அசைய முடியாது, படுக்க வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தலைக்கு மேல பெரிய பெரிய பாறாங்கல்லு இருக்கு இல்லையா, அந்த கல்லுகளை தூக்கி கொண்டு போய் மலக்குமார்கள் அதனுடைய காவலர்கள் அந்த படுக்க வைக்கப்பட்ட தலையில நச்சுன்னு போடுறாங்க. நச்சுன்னு போடப்படுது. ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு சின்ன தலை, நம்மளுடைய தலை இந்த சைஸ் தானே, பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட உடனே அப்படியே சுக்கு சுக்கா அந்த தலை நொறுங்கி போயிருது. ஆனா அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, யாரு தலையில தூக்கி போட்டாரோ அடிச்சாரோ அவரு கைக்கு அந்த கல் அப்படியே ரிப்பீட் ஆகி வருது. பந்து மாதிரி, பூமியில பந்து அடிச்சோம்னா அடிச்சவர் கையில பந்து வருதா இல்லையா, கீழே அடிக்கிறாரு பந்து மேல வருது. அந்த மாதிரி அந்த கல்லை அடிச்ச உடனே அந்த கல்லு மீண்டும் அவர் அடிக்கிற ஒரு கைக்கு வந்துருது. அடிக்கிற ஒரு கைக்கு வந்தோட மீண்டும் அடிக்க போறதுக்குள்ள, ரெண்டாவதா அடிக்க போறதுக்குள்ள சுக்கு சுக்கா நொறுங்கின அந்த தலை மீண்டும் அழகா சேர்ந்துருது. மீண்டும் அழகா சேர்ந்துருது. மீண்டும் அடிக்கப்படுது, மீண்டும் செதறுது, மீண்டும் அடிக்கப்படுது. இப்படியா நடந்துகிட்டே இருக்குமா? நம்ம யோசிக்கணும், நல்லா இருக்க தலையே அடிச்சு நொறுக்குறா சரி, மீண்டும் அது பழையபடி வந்துருது. ஏன்? அதாபணி அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அந்த நோவிலேயே தாங்க முடியாத இன்னலை நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக. உலகத்திலேயே அது உடம்புலேயே ரொம்ப வேதனையான இடம் என்ன தெரியுங்களா? தலைப்பகுதி தான். தலையில மட்டும் இதேன்னு காயம், பிரச்சனை, கண்ணுக்கு பிரச்சனை, மூக்குக்கு பிரச்சனை, பல்லுக்கு பிரச்சனை, இப்படி இந்த தலையை சம்பந்தப்பட்டதுல மட்டும் நோக்காடு வந்தா அல்லாஹு அக்பர், அவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த சின்ன பல்லு தானங்க, பல்லு வலி வந்தவங்கிட்ட கேட்டு பாருங்களேன், எவ்வளவு வேதனை இருக்கும். அடைய அறுத்து போட்டா கூட கையும் காலையும் கூட அவ்வளவு வேதனை வராது. அவ்வளவு வேதனை, அந்த பல்லுடைய வேதனை, கண்ணுடைய வேதனை, தலைவனுடைய உள்பகுதி வேதனை அவ்வளவு இருக்குமா. அதனாலதான் அல்லாஹு தஆலா தொழுகையை விட்டவனுக்கு அததான் அதாவா கொடுக்குறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, மன் ஹாவுலாயி, இந்த மக்கள் யாரு இவ்வளவு மோசமான அதாபு அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யனாமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைகளை தொழாமல் தூங்கி கொண்டிருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரி இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ தொழுதா எப்படி நன்மை கிடைக்குமோ, தொழாம இருந்தா இவ்வளவு மோசமான அதாபு கிடைக்கும்னு இருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடுகளை அவ்வளவு தெளிவாக சொல்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே இப்படி பதிவு செய்யிருக்கான். இந்த சக்கர்னு ஒரு நரகம் இருக்கு. நரகம் மொத்தம் எத்தனைங்க? 7. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அப்ப சக்கர்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாரார் கடுமையாக இந்த மாதிரி அதாபு செய்யப்படுறாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்பாங்களாம், ஏப்பா இந்த சக்கரங்கிற மோசமான நரகத்துக்குள்ள வாதிக்கிட்டீங்கன்னு கேட்டா அந்த மக்கள் சொல்லுவான், காலு லம் நக்கு மினல் முஸல்லி, நாங்கள் தொழாமலே உலகத்திலே வாழ்ந்து விட்டோமே. தொழாத ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு அதாபு செய்யறான். 5 வேளை தொழுகைங்கிறது ஃபர்து. சாப்பிடுறது அவசியம் மாதிரி, குடிக்கிறது அவசியம் மாதிரி, உறங்குறது அவசியம் மாதிரி, தொழுகையும் அவசியம். 5 வேளை தொழுகை ஆகணும். அல்லாஹ் நம்ம மீது மக்தூபா, கடமையாக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தொழுகையை தொழாம நாம விருப்பத்துக்கு நேரங்காலங்களை வீணடிக்கும் பொழுது கடுமையான அதாவுக்கு அந்த மனுஷன் ஆளாவாங்கிறதுல இந்த வகையான மாற்று கருத்து சொல்ல முடியாது. அதே போல உடலுக்கு கடமை தொழுகை, பொருளாதாரத்திற்கு கடமை ஒண்ணு இருக்குல்ல, பொருளாதாரத்துக்கு கடமை ஜக்காத்து. அந்த ஜக்காத்தை இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேருங்க சரியா கொடுக்குறாங்க? சரியா கொடுக்குற ஆளு ஒரு 2% அல்லது 3% தான். ஏன்டா இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு காசு பணம் இருக்கு, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு அப்படின்னு சரியா கணக்கு பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறை 40ல் 1ன்னு தூக்கி வைக்கிற ஆளு முஸ்லிம் சமுதாயத்துல 2%, 3% தாங்க. பெரும்பாலும் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. அதாவது முஸ்லிம் சமுதாயத்துல செல்வந்தர்கள் மட்டும் சரியா ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்டா முஸ்லிம் சமுதாயத்துல ஏழையே இல்லாம ஆயிடுவான்.
ஒரு ஏழை கூட முஸ்லீம்ல இருக்க மாட்டான். அந்தந்த மஹல்லாவுல இருக்கிறவங்க அவங்கவுங்க தாய் பிள்ளைகளுக்கு, அந்த மஹல்லாவாசிகளுக்கு என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இந்தா வச்சுக்க, இந்தா வச்சுக்க, தூக்கி தூக்கி வருஷத்துக்கு ஒரு முறை சதக்கா தர வேண்டாம், ஜக்காத்தை கொடுத்தாலே போதும், ஜக்காத்தை சரியா தந்தாலே போதும். ஏழைகள் கஷ்டம் அது இது எதுவுமே இல்லாம போயிருமே. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அடுத்த காட்சி நரகத்தை நான் இப்படி பார்த்தேன், என்னுடைய மேராஜினுடைய அந்த காட்சி பொருளாக. அதாவது சிலர்கள் நரகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கந்தல் துணி கட்டி இருக்கிறாங்க. ஒரு துணி மட்டும் அதுவும் கட்டியிருக்காங்களாம், மேல கூட கிடையாதாம். அதாவது சுருக்கமா அதனுடைய ஹதீஸ்ல இப்படியே வருது, கந்தல் துணி கோவணமாக கட்டியிருந்தார். கோவணம்னு கோவணம் கட்டின ஆளுகளுக்கு அல்லது கோவணத்தோடு இருந்த மக்களுக்கு தெரியும். கோவணம்னா என்னங்க, அவங்களுடைய மர்ம உறுப்பையும் பின்பகுதியும் மறைச்சு மட்டும்தான் இருக்கும், டோட்டல் நிர்வாணமா தான் இருப்பாங்க, அது மட்டும்தான் மறைச்சிருக்கும், அதுக்கு பேர் தான் கோவணம். அந்த கோவண கூட நல்ல துணியில இருக்காங்க, கந்தல் துணியிலே கட்டி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆடு மாடுகளை போல நரகத்தினுடைய நெருப்பு கங்குகளை வாய்களால் மேய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆடு மாடு தானே வாயில தின்னுவோம், மனுஷன் கையில எடுத்துதானே சாப்பிடுவான். அல்ல அந்த கௌரவத்தை கூட நரகத்திலையும் தர மறுத்துட்டான். நீ ஆடு மாடை விட மோசமான ஆள்றா. கோவணத்தை கொடு, காசு காசு பணம் பணம்னு உலகம் நேரத்துல அலைஞ்சுகிட்டே இருந்திய, அல்லாவை பத்தி நினைப்புள்ளே உனக்கு துட்டு மட்டும் தான் பிரதானமா இருந்துச்சா இல்லையா? அப்படி இருக்கிற ஆளுக்கு கோவணத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்து அந்த மரும உறுப்புல மட்டும் மறைச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஆடு மாடு மாதிரி அவன் ஆக்கி நரகத்தினுடைய நெருப்பு கங்குகளை வாய்களால் மேய்ந்து கொண்டுரு. அப்படியேதான் அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை எடுக்க வாயில போட, அதாவது அனுபவிக்க ஒருமையான கேவல நிலை, இதையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாவுலாய், இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாவுலா இல்லதீன லா யுஅத்தூன ஸகாத்த, ஜக்காத்தை இவர்கள் முறையாக சரியாக கணக்கு கொடுக்காதவர்கள். ஜக்காத்தை சரியா கொடுக்காத ஒரே காரணத்திற்கு அவர் நிறைய தொழுது இருக்கலாம், 7-8 ஹஜ் பண்ணி இருக்கலாம், உம்ராக்கள் பண்ணி இருக்கலாம், தான தர்மம் செஞ்சிருக்கலாம். இந்த ஜக்காத்துன்னு வரும்போது கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணாரா இல்லையா? அந்த ஒரு கஞ்சத்தனத்துக்கு தான் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு விவாதத்தை பண்ணி இருந்தாலும் இந்த ஜக்காத்தை சரியா கொடுக்கல, அதுக்கு நீ அனுபவிங்கிற மாதிரி அவ்வளவு மோசமான அதாவது தல்லா தருவோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியாக பார்க்கிறார்கள். அதாவது சில மக்களுடைய வயிறு மட்டும் பெரிய வீடு மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பிரமாண்டமான வீடு மாதிரி இருக்கு. அந்த வயிறு மட்டும் பெருசா இருக்கு, மற்ற உறுப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு, மூக்கு வாயு கண்ணு காது எல்லாம் பக்காவா அழகா இருக்கு. வயிறு மட்டும் ரொம்ப பெருசா பெருத்து போயிருக்கு. அந்த வயிறு பெருத்தது மட்டும் இல்ல, கண்ணாடி மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் குந்தாணி எல்லாம் வெளியே இருக்க ஆளுக்கு தெரியுமா? அதாவது கண்ணாடி மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்க குடல் அது எல்லாம் அப்படியே ஓப்பனா வெளியே தெரியுமா? வெளியே இருந்து பாக்குறவருக்கு அப்ப பார்க்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அதாவது அந்த வயிறு முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்புகளாக நிறைந்து கிடக்கிறது. குடல் இருக்கிற மாதிரி நிறைய பாம்புகளை அந்த வயிற்றுக்குள்ள எல்லாம் உள்ள விட்டுருக்கான். உள்ள விட்டு அந்த பாம்பு ஒவ்வொரு கொத்தும் பொழுது அந்த வலியில ரொம்ப துடிச்சு போறான் மனுஷன். அதாவது தொடர்ந்து அப்படியே நிலையா இருந்துகிட்டே, கொஞ்சம் கூட கேப் விடாம இருந்துகிட்டே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கூட்டிக்கிட்டு போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, மன் ஹாவுலாய், இந்த மக்கள் எல்லாம் யாரு இவ்வளவு மோசமான அதாப அனுபவிக்கிறானே அப்படின்னு கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாவுலாய் அகலகு ரிபா, வாழ்நாளிலே வட்டியை உண்டவர்கள், வட்டியோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கான பனிஷ்மெண்ட் அதாபு. அவங்க வயிறு மட்டும் பெருசா போய் பாம்புகளால மோசமான நிலைக்கு அதாபு. இது அதாவது சில பாவங்களுக்கு ஒரு அதாபு தாங்க, ஒரு அதாபு தான். தொழுகையை வெட்டியா, ஜக்காத்தை கொடுக்கல அப்படின்னு. ஆனா வட்டின்னு வரும்போது அதாபு பல மடங்கு வெரைட்டி எல்லாரும் தயார் பண்ணி வச்சிருக்கானா. இந்த வட்டியுடைய விஷயத்துல மட்டும் வயிறு பெருசா போய் உள்ள பாம்பை இறக்கி விட்டு பாம்பு அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெளியே இருந்து கொத்துச்சுன்னா விரட்டி விட்டுலாம், உள்ளேயே இருந்தா என்ன பண்றது? உள்ளுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டானே. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அதாபு இருக்கும். அதை தாண்டி இன்னொரு அதாபு இருக்குமா? அதாவது அந்த மனுஷனுடைய பெரிய மோசமான நதிக்குள் அவனை விடப்பட்டு அந்த நதியிலிருந்து வெளியே மீள முடியாம நீச்சல் அடிச்சு கரைக்கு வெளியே ஓடிடுவோம்னு நினைப்பான். கரைக்கு வரும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணாரு, கரைக்கு மேலால ஒரு பெரிய கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. கரைக்கு வந்துட்டியா, வாயை துற அப்படின்னு அவனை வாயை துறக்க வச்சு கல்லை கொண்டு அந்த வாயில அடிக்க, அந்த கல்லு நரகத்தின் கல்ல ஒரு வயிற்றுக்குள்ள உள்ள நுழைஞ்சிடும். என்னடா இப்படி தொந்தரவா இருக்க, சரி வேண்டாம் அப்படின்னு அவர் மீண்டும் நதிக்குள்ள நீந்து உள்ள போயிடுவார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் வருவார், மீண்டும் இதே போல அடிக்கப்படும், இப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கப்படுமா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு வித்தியாசமான அதாவது யாருன்னு கேட்டா, இவங்களும் நரகத்தின் அதாவது அந்த வட்டியின் தொடர்போடு இருந்தவர்கள். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில எல்லாத்தையும் எழுப்புவான். எழுப்பும் பொழுதே சிலர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். சிலரை தெரியாம போயிடலாம், ஆனா சிலரை அடையாளம் கண்டு கொள்ளப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, சிலர்கள் அவங்க கை கால்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும், நான் அப்படியே என்னுடைய உம்மத்துமார்கள் இவர்கள் இவர்கள் என்று நான் கண்டுகொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த பிரகாசம் வந்துச்சு? 5 வேளை தொழுகைக்கு யாரெல்லாம் முறையாக ஒது செய்தார்களோ அந்த ஒதுவின் பிரகாசத்தால் இவர்கள் என் உம்மத்து என்று நான் கண்டுகொள்வேன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுந்து வரும்போது ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கும். ஆனா சிலர்கள் இப்படி எழுந்து வருவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கமா யகூமுல்லதி யதகத்தபு யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், பேய் பிடிச்ச மாதிரி சிலர்கள் எழுந்து வருவார்கள் அப்படின்றான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். பேய் பிடிச்ச மாதிரி அவனுடைய விகாரமான தோற்றத்துல எழுந்து வருவான். அவன் யாருன்னு கேட்டா, உலகத்துல வாழுங்காலத்துல வட்டியின் தொடர்போடு இருந்தவன். இன்னைக்கு வட்டிங்கிறது சும்மா சர்வசாதாரணமா முஸ்லிம்கள் உட்பட பயன்படுத்துறோமா இல்லையா? பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். சில பேர் புது கார் வாங்கியாச்சு, புது பைக் வாங்கியாச்சு, புது வீடு கட்டியாச்சு. என்னங்க அப்படியா, சரி இது ஓன் பைக்கா லோன் பைக்கா கேக்குற மாதிரி இருக்கு. ஓன் வீடா லோன் வீடா? லோன்ல வீட்டை கட்டுறான், லோன்ல பைக் வாங்குறான், லோன்ல கார் வாங்குறான். நல்லா கவனிக்கணும், அரிசி பருப்பு கூட லோன் வாங்குறோம் யாரும் இல்லைங்க, வழியே இல்ல. அரிசி வாங்கணும், லோன் கொடுங்க கேட்கிறவன் இருக்கானா? ஏழை இல்ல. படோடோபத்திற்காக பங்களாக்களும் கார்களும் பைக்குகளும் வாங்குபவர்கள் தான் நிறைய அந்த வட்டியின் தொடர்போட இருக்கிறார்கள். பெருமையா நினைக்கிறானே, கிரெடிட் கார்டு வச்சிருந்தா இந்த கிரெடிட் கார்டு கூட போட்ட இல்லையா, அது கூட தெரியாதாங்கிறான். லூசு பையில கிரெடிட் கார்டுங்கிறது நீ கடன்காரங்கிறதுக்கான அடையாளம்டா. 4-5 பேங்க்ல கிரெடிட் கார்டு பெருமையா வச்சு அப்படி ஸ்வைப் பண்ணி விட்டு அப்படி வந்துருமா பணம். கிறுக்கு பையில உன்னை அவன் கடன்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் பொம்பளை பிள்ளைகளை உள்ள விட்டு போன் பண்றான், கிரெடிட் கார்டு வேணுமோ, 40 நாள் வரைக்கும் இத்தனை 1000 உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உன்னையே நீ கடன் வாங்காம இருக்கியான், உன் வரவு செலவெல்லாம் பேருந்து பார்த்துட்டான். இவனை புரிய விடக்கூடாது, எப்படியா அவன் அமுக்குடா. நல்ல அழகான பிள்ளைய, குரல் குலம் உள்ள பிள்ளைய பேச விடுறா, 1க்கு 10 முறை பேச விடுறா அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் ஊட்டி நாம கடனே வாங்காம இருந்தாலும் கடன் வாங்க வைக்கிற அளவுக்கு கிரெடிட் கார்டு தர்றான். பெருமையா ஃபேஷனா அவங்க மக்கள் நினைச்சுக்கிறாங்க. சில பேரு காசே இருந்தாலும் கூட பெரிய ஹோட்டலுக்கு போய் ஸ்வைப் பண்றான் கார்டுல, அதான் பெருமைன்றான். அதான் பெருமைன்றான். காசை கொடுக்கறது நாகரிகம் இல்லையா, ஸ்வைப் பண்றதான். அந்த 40 நாள் ஒரு நாள் தாண்டு நாள் வட்டி கட்டணும். சரி, நான் வட்டி கட்டாத அளவுக்கு அதை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் தப்புதான். நான் 40 நாளை தாண்டினால் உங்க பேங்குக்கு வட்டி கட்டுவேன், நீங்க சொல்ற சதவீதத்துக்கு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிதானே கையெழுத்து போட்டு வாங்குற. அப்படித்தானே கையெழுத்து போட்டு வாங்குற. அப்ப வட்டிக்கு உடந்தேன் தானே கையெழுத்து போடுற. நீ கடன் வட்டி கொடுக்காவிட்டாலும் போல் அதற்கு நீ ஒப்புதல் தந்தால் அதுவும் உனக்கு தொடர்பில் வந்து விடுகிறது. எல்லா வகையிலும் ஒரு சின்ன கடை இருக்கு, பரவாயில்ல அதை வச்சு ஓட்டலாம். இல்ல இல்ல, ஊர் உலகத்துல எல்லாரும் ஒரு மாயா பேசுறாங்க, பெரிய கடை தர மாப்பிள்ளைங்கிறாங்க, அதனாலேயே வட்டிக்கு வாங்கி கடை தரோம். அதனாலேயே வட்டிக்கு வாங்கி சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கணும் வட்டிக்கு வாங்குறான். இருக்கிறத வச்சு படிச்சு அதை வச்சு பொழைச்சா போதும், அந்த மனநிலை கிடையாது. படோடோபம் தாங்க இன்னைக்கு நிறைய வட்டி, நிறைய வட்டி. சில தாய் தகப்பன் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றான். இருக்கிற வச்சு கல்யாணம் பண்ண முடியும், ஆனா மறுக்கிறானே, வட்டிக்கு வாங்கணுங்கிறான். அதன் போது அல்லோல கொள்ளோடப்படுறான். மார்க்க இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, வாங்குறவன் மட்டும் பாவி இல்ல, கொடுக்கிறவனும் பாவிதான். அதாவது நான் வாங்கி ஒருத்த வியாபாரம் பண்றான் வட்டி, அந்த வியாபாரி மட்டும் பாவி இல்ல, அவனுக்கு நீ ஒத்தாசை கொடுத்து தான் வாங்குறல்ல, நீயும் பாவிதான். வட்டியின் வகை அவ்வளவு நிறைய இருக்கு. இந்த வீடுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா, வாடகைக்கு இருந்தா ஓகே, அது ஜாயிஸ், அது மார்க்க அனுமதிச்சது. லீஸுக்கு இருக்கிறாங்களே, அது வட்டியிலே பல பேருக்கு தெரியல. ஏதாவது பல பேரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு லீஸுக்கு இருக்கிறான். இது நீ 100% வாழ்க்கை முழுக்க பொண்டாட்டி பிள்ளைய நீ வட்டிக்குள்ள வச்சிருக்கிறிய, இது எவ்வளவு பெரிய பாவம். அந்த லீசு பிடிச்ச வீட்டுக்குள்ள நீ என்ன இபாதத்தை செஞ்சாலும் அந்த இபாதத்து விளங்குமா? அந்த இபாதத்துல உனக்கு பறக்கத்தை எல்லாம் தருவானா? வாழ்க்கை முழுக்க வட்டியிலே ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர்த்துக்கு நல்ல மனுஷனா இருப்பாரு, குணமுணமானா எல்லாம் பக்காவா இருக்கும், தொழுக வணக்கம் இருக்கும், ஆனா வாழ்ற வீடு லெஸுக்குள்ள இருக்கும். அப்ப எல்லாமே வட்டிக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வட்டியினுடைய தொடர்புக்குள்ள யாரெல்லாம் இருப்பார்களோ, வட்டி வாங்கினாலோ கொடுத்தாலோ அதற்கு ஏதேனும் உபகாரங்களாக இருந்தாலோ, எந்த அளவு சொல்லப்படுதுறீங்களா? வட்டி கடையை கூட கையில கண்ணுல காட்டாதேன்றாங்க.
வட்டி கடங்க இருக்கு பாய் அப்படின்னா அந்த கடை அங்க இருக்குன்னு கூட காட்டாதேங்கிறான். வட்டி அவ்வளவு அருவருப்பான பாவம், தவிர்க்கப்பட வேண்டிய பாவம். இன்னைக்கு பொம்பளை கூட வட்டிக்கு கொடுக்கறது வாங்குறதுக்கு லெவலுக்கு போயாச்சு. சில பேர் பொம்பளைங்க குழு சேர்றாங்களா இல்லையா, ஆனா அந்த குழுக்குள்ள கூட வட்டி தாங்க இருக்கு. கூட்டு வட்டி, என்னென்னமோ பல ரகமான வட்டிகள் போடுது. இப்ப வட்டிங்கிறது அவனை நரகத்திற்கு கொண்டு போகும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கடுமையான அதாபுக்கு அவனை உள்ளாக்கும். அப்ப வட்டி பெரும்பாவத்தை அவர்கள் தவிர்ந்து கொண்டு ஆக வேண்டும் என்பதற்கு தான் நபி அவர்கள் இதை போதிக்கிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியாக அடுத்து சிலர்களை பார்க்கிறார்கள். அடுப்பு மாதிரி கீழே அகலமா இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலேயே இந்த நபி மொழிகள் எல்லாம் வருகிறது. இது இன்றைக்கு நாம சொல்ற செய்தி எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி, ஏதோ கதை கப்சாலாம் கிடையாது. ஆமா, புகாரில, அபூதாவுதுல, பைஹக்கில, திர்மிதில, அபூதாவ், இது மாதிரி நிறைய நூல்கள்ல ஆதாரபூர்வமான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில இப்படி ஒரு செய்தி வருது, மேராஜுடைய காட்சியில ரசூலுல்லாஹ் இப்படி பார்த்தாங்க. கீழே சட்டி மாதிரி அகலமா இருக்குது, மேல சின்னதா வாய் இருக்கு. மேல சின்ன வாயி, கீழே அகலமா அழகா சட்டி மாதிரியே பானை மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள சிலர்களை உள்ள போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்டதனுடைய விளைவு கடுமையா சத்தம் போடுறாங்க. சட்டி மாதிரி உள்ளதை போட்டு கடுமையா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களால வெளியெல்லாம் வர முடியாது. வாயு சின்ன வாயு தானே, உள்ள போட்டாச்சு, வாயு சின்ன வாயு, அப்படிலாம் வெளியே தப்பிச்சா நீ வந்துட முடியாது. உள்ள போட்டு கடுமையான அதாவு செய்யப்படுகிறது. அந்த அதாவு எந்த அளவுன்னு கேட்டா, சில நேரங்கள்ல நெருப்பு கீழே இருந்து புடிச்சு மேல வரைக்கும் வருமா, மேல வரைக்கும் சட்டியினுடைய மேல் பகுதி வரைக்கும் வரும். கொதிக்கிற சோத்தை நம்ம உத்து பார்த்தோம்னா அந்த பானை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேதனை. அந்த மக்கள் உள்ள இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தாங்களாம். எட்டி பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அத்தனை பேரும் நிர்வாணிகளாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லோரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். இவ்வளவு மோசமான அதாபா அப்படின்ட்டு மன்ஹாவுலாய், இவர்கள் யார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்கள் பெண்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தந்தார்கள். இன்னைக்கு ஜினாங்கிறது, விபச்சாரங்கிறது அதெல்லாம் ஒரு நார்மல், ஏதோ வெத்தலை பார்க்க போற மாதிரில அப்படி சொல்றான். இன்னைக்கு வேலை பார்க்குற ஆளு கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றான். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இவன் மனைவினே முடிவுக்கு பண்ணிடுறான், டேட்டிங்கிறான், அது இது என்னமோ வாயில வந்ததெல்லாம் சொல்றான். எல்லாம் எங்க ஊரு சுத்துறான், ஏன் மனைவியாக போறவன்றான். இடையெல்லாம் இது விபச்சாரத்தின் பார்வையிலே வந்து விடுவேன்னு பலருக்கு தெரியல. சில பேர் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான். இன்னைக்கு படிச்ச மக்கள், இந்த ஐடில பாக்குற மக்கள் இந்த விஷயத்துல ரொம்ப பலகீனமா இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான், லிவிங் டுகெதர் அப்படிங்கிறான், பிசிக்கல் ஹெல்ப் அப்படிங்கிறான், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அடே இஸ்லாத்துல ரொம்ப தெளிவா இதுக்கு பேர் ஃபுல்லா விபச்சாரம் தான். நீ என்ன வேண்டாலும் பேர் வச்சுக்க. அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோடு கூத்தடிப்பது, கும்மாளம் அடிப்பதற்கு பேர் எல்லாம் விபச்சாரம் தான். ஆனா ஃபேஷனா பேர் வச்சுக்கிறான், புதுசா பேர் வச்சுக்கிறான். விபச்சாரத்தை பத்தி எந்த நிலைப்பாடும் கிடையாது. தாய் தாப்பம் கூட அதை பத்தி கண்டுக்கலங்க. இந்த வயசுல செய்யாம எதை செய்ய போறான், அதெல்லாம் உடுங்க, அதெல்லாம் திருத்திடும் ஒரு காலத்துல. எப்படி திருத்திடுவான்? எவன் திருந்தாம இருந்தான்? இவங்க அப்பனே அப்படித்தான் இருந்தானா அப்படி சொன்னாங்க ஒரு நேரத்துல. அப்பன மாதிரி மயம் வந்துட்டான் போல இப்படிங்கிறா சில அம்மாக்காரி சொல்றாள. சில அப்பகாரன் சொல்றான், நான் ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்தது அதனால அப்படின்றான். அப்போ தாயி தகப்பன் அவங்க இவங்க எல்லாருமே பையன் ஊரு மேயிறத தப்பாவே அவங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு நார்மலான பாவம் மாதிரி, ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறது மாதிரி அவங்க அது ஒரு நார்மலான நிலைக்கு எடுத்துக்கிறாங்களே. அது அருவருப்பான பாவம். இவ்வளவு பெரிய அதாப அதை கொண்டு சேர்க்கும்படி அவங்களுக்கு தெரியல. இந்த விபச்சாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு காட்சி பார்த்தாங்க. சில பாவங்களுக்கு ஒரு காட்சியை காட்டிய இறைவன் சில பாவங்களுக்கு மட்டும் வகை வகையான அதாபுகளை காட்சி பொருளாக அல்லாஹ் தஆலா காட்டினான். அதாவது நரகத்திலேயே சில பெண்கள் நல்ல இறைச்சி வச்சு குவியலா வச்சிருக்காங்க. நல்ல இறைச்சி குவியலா இருக்குது. அடுத்து ஒரு சில பெண்கள் குவியலா இறைச்சி வச்சிருக்காங்க. அது கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. நரகத்துல சில மக்களை இறக்கி விட்ட உடனே நல்ல இறைச்சி எங்க இருக்கு அதை எடுத்து சாப்பிடுவோம். அங்க போக மாட்டான், அவன் கண்ணுல தெரியுது. ஆனா அவன் எங்க போறான்? நாத்தம் எடுக்கிற இறைச்சியை நோக்கி போறான். கபக்க எடுத்து வாய்க்குள்ள உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் கேட்டாங்க, மன்ஹாவுலாய், இது வித்தியாசமா இருக்கு. நல்ல பொருளை சாப்பிடுறதா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது நல்ல பார்க்க அழகா இருக்கு, அதை போய் எடுக்க மாட்டானே. நாட்டம் எடுக்கிறத ஒத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காளே, அதை எடுத்து லபக்குன்னு முழுங்குறானே. இவனுடைய வித்தியாசமான உணவு, வித்தியாசமான சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாவுலாய் மின் உம்மத்திக், இவங்க உங்க உம்மத்தை சேர்ந்த ஆளுதான். எத்தனை கூனல் ஹலால வயத்தூனல் ஹராம், வாழ்க்கையிலே மனைவி இருக்க விபச்சாரத்தை நோக்கி போனவர்கள் இவர்கள் எல்லாம்.
ஹலால் இருக்க ஹராம நோக்கி சுமைத்தவர்கள் இவர்கள் எல்லாம். மனைவி இருப்பா, அவனால எல்லாமும் சாத்தியமாகும், ஆனாலும் அது வேண்டாம். ஆர்ன கஞ்சி பழைய கஞ்சி என்னென்னமெல்லாம் பேசுறான் டயலர். யாருக்கு எதுக்கு எதை சொல்லணும்னு தெரியாத என்னென்னமெல்லாம் சொல்றான். அதாவது ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்கான், கிளி போல கொண்டாட்டி இருந்தாலும் வேற மாதிரி கும்பல வேணும்ன்றான். என்னென்னமோ அருவருப்பான அந்த பழமொழிகளும் அதற்கேற்றார் போல நடைமுறைகளும். கல்யாணத்துக்கு பிறகும் கூட மனைவி இருக்கும் போதும் கூட வேறமான ஒரு சுகம். அது எந்த வகையில அது மார்க்க அனுமதிக்குது? அது அருவருப்பானது, வெளியே சொல்ல முடியுமா? அதாவது மனைவிய 4 கட்டலாம், எனக்கு 4 மனைவி நெஞ்சு நிமிர்ந்து சபையில ஒரு சொல்லலாம், யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்கள், 11 மனைவிமார்கள், 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்துல வாழ்ந்தார்கள். அப்படி எல்லாம் நாம் தைரியமா பேசுறோம். பல சஹாபாக்களுக்கு குறிப்பா உமர் ரலியல்லாஹு அவர்கள் 3க்கும் மேற்பட்டிய, அதாவது 3-4 மனைவிமார்கள் வரைக்கும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் தெளிவா பயம் இல்லாம தைரியமா சொல்லலாம். ஆனா இந்த பப்பாட்டி விஷயத்த சொல்ல முடியுமா? இவருக்கு ஒரு 2-3 கேர்ள் ஃபிரெண்டு, 4-5 அப்படி இப்படி சொல்ல முடியுமா? கூனி குறுகி போறானா இல்லையா மனிதன்? அது பாவமும் விளங்குதா இல்லையா? ஆனாலும் கூட அதுல அவர்கள் அப்படி ஒரு சுகத்தை அனுபவிக்க நினைக்கிறார்கள். இமாம் தஹீமி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர். இது போன்ற ஹதீசுகளுக்கு சில நூல்களை பார்த்த விரிவுரையை சொல்கிறார். இதிலே சுகம் கண்டவர்கள் உறுப்புகளை அவர்களுடைய அது ஒரு முகடிலே மாற்றி விடப்பட்டு இரும்பு குச்சிகளால் அவர்களை அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ ஒரு சட்டையை கொக்கியில மாட்டி விடுற மாதிரி அவன் உறுப்பை மட்டும் மேல மாட்டி விட்டு தொங்க விட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமா அந்த அதாபுகளை? அவ்வளவு அருவருப்பான அந்த அதாபுகளுக்கு அவர்கள் ஆளாகுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் காட்சிகளாக பார்த்திருக்கிறார், நிறைய பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அதாபும் ஒவ்வொரு இதுவும் அது இது அப்படி இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நிலைப்பாடு. அதே போல சிலர்கள் நரகத்துல இப்படி ஒரு காட்சி அபூதாவுதுல நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு காட்சி பார்க்கப்படுகிறது. அதாவது அவங்களுடைய வாய் ஒட்டகத்தின் வாயை பிரமாண்டமாக பெருசாக ஆக்கப்படுகிறது. ஆக்கப்பட்டவனே நிறைய நரக கங்குகளை அவர்கள் வாய்களில் போட்டு இப்ப மூடு வாய அப்படின்னு சொல்லப்படும். அது அப்படியே அந்த நரக கங்கு உள்ள போனது அந்த குடல் குந்தாணி எல்லாம் அழிச்சு நாசமாக்கி பின்வழியால உடனே ரிலீஸ் ஆயிடும், உடனே வெளியே வந்துடும், உடனே திரும்ப வாய்க்குள்ள போடும். அந்த அதாவது உடம்புக்குள்ள போய் அனுபவிச்சு வெளியே வரணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்ஹாவுலா, இவங்க யாரு அப்படின்ட்டு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவன் யாரு தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுது அனாதை சொத்துக்களை சுரண்டி வாழ்ந்தவன். அனாதை சொத்துக்களை நான் எத்தீம்கானா வச்சு நடத்துறேன் அப்படின்னு சில பேர் தப்பான வசூலுக்கு வர்றானா இல்லையா? அவனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதே போல நான் மதரசா நடத்துறேன், நான் பள்ளிவாசல் கட்ட போறேன், நான் ஏழை குமர்களுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பார்களா இல்லையா? மக்களிடத்தில் காசு பணங்களை வாங்குவதற்கு எத்தீம்கானா, மதரசா, பள்ளிவாசல், ஏழை குமரு, மருத்துவம், அது இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய வசூலுக்கு மக்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு போறானா இல்லையா? இவனை பார்த்துத்தான் சொல்லுகிறது, இவ்வளவு மோசமான அதாபுகளுக்கு நீ ஆளாக்கப்படுவாய், அருவருப்பான நிலைக்கு நீ ஆளாக்கப்படுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் காட்சிகளை மட்டும் தனியாக இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் தொகுத்து தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் நரகத்துல எதையெல்லாம் பார்த்தாங்க, எது எதுக்கான அதாபு, அது என்னென்ன பாவம் அப்படிங்கிற பேர் நிறைய லிஸ்டே போட்டு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமாக இன்னும் காட்சிகளை பெருமானார் அவர்கள் பார்த்து கொண்டே போகிறார்கள். இப்படி ஒரு காட்சி வருது. சில மக்களுடைய நகம் மட்டும் செம்புல செஞ்சு வச்சிருக்கான் அல்லாஹ். இது நகம் கொஞ்சம் ஓங்கி அமுத்தினா இது பிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும் இல்லையா? செம்பு ஸ்ட்ராங்க், இரும்பை விட ஸ்ட்ராங்க் செம்பு. அந்த செம்புல வச்சிருக்கான் அந்த நகத்தை. இந்த செம்புல வச்ச நகத்தை அவன் என்ன பண்றான்? அவன் மூஞ்சிய வாரிக்கிறான், அவனுடைய நெஞ்சு பகுதியை கிழிச்சுக்கிறான். இப்படியே தொடருது, ரத்தம் வலியுது, காயம் வருது, மீண்டும் காயம் ஆறுது, மீண்டும் கீறா, இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. எக்கச்சக்கமா இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்ஹாவுலா, இவங்க யாரு, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாவுலா இல்லதீன, அதாவது ஹாவுலா இஷாரிபுல் ஹம்ர, இவங்க புறம் பேசுவதையே தொழிலாக வைத்திருந்தவர்கள். புறம் பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளவு அலாதி சுகம். யார பத்தியாவது குறை பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் அதை பண்ண, அவன் இதை பண்ண, அதை செஞ்சா, இதை செஞ்சா, அது நான் தான் பெரிய உத்தமன். இதுல நல்லா கவனிக்கணும். புறம் பேசுறது ஒரு ருசி கொண்ட எப்படி தெரியுங்களா மனநிலை இருக்கும்? நான் சரியா இருக்கேன்னு முதல்ல நினைப்பான். நான் சரியா இருக்கேன், இவன் அயோக்கிய பையன், அவன் அயோக்கிய பையன், எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுக்கு புறம் பேசுற மக்களுடைய மனநிலையே இப்படிதான் இருக்கும். நான் பக்கா பெர்ஃபெக்டா இருக்கேங்க, நாளைக்கே மோக்கப்பட்ட நேரம் சொல்றதுக்குள்ள போயிருவேன்.
ஆமா, அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுவான். நாம் ஷமக்ஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்களாம், அவங்கதான் ஜாருல்லான்னு அவங்களுக்கு பட்ட பேர் சொல்லுவாங்களாம், அவங்க இபாதத்தை பார்த்து மக்கள் சொன்னது. ஆனா இவன் தனக்கு தானே சொல்லிக்குவான். இந்த மாதிரி புறம் பேசுறத, குறை சொல்றத இவனே சரியா இருக்கிற மாதிரி நினைச்சு மற்றால சொல்றானா இல்லையா, இவனுடைய நிலைப்பாடு பூரா நாளைக்கு நரகத்துல இப்படிதான் இருக்கும். அதாவது மக்களினுடைய இறைச்சிகளை இவர்கள் எல்லாம் உண்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய அதாபுகள் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவிலையும் தலை விரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரிய பாவம். அதாவது மது குடிக்கிறது சாதாரணமா போச்சு. மதுவுக்கு 1008 பேர் வைக்கிறான். பிராந்தி, பிஸ்கி, ரம்மு, ஜிம்மு, ஓட்கா, மண்ணாங்கட்டி எல்லாம் என்னமோ சொல்றான். என்னடா இந்த ஆளுக்கு பேரெல்லாம் தெரியுது நினைக்காதீங்க, எல்லாம் படிச்சதுல வந்த பேர். ஆமா, அதாவது இது மாதிரி எக்கச்சக்கமான விளக்கம் சொல்றான். சில இடத்துல போட்டிருக்கான் ஃப்ரீ ஆல்கஹால். என்னடா அது பீர். என்னடா பீர்னு சொல்லிட்ட, அது ஃப்ரீ ஆல்கஹால், மது, அதாவது போதை வராது. எதுவா இருந்தாலும் பீதி, பிராந்து, அது எதுவா இருந்தாலும் அது ஹராமு தான். அதுக்கு பேரு தமிழ்ல சொல்றா சாராயம். இந்த சாராயங்கிற வார்த்தை பழைய காலத்தால் பயன்படுத்தினதா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சரக்கடிப்பு மான்றான். அதை ஒரு பெருமையா பேசுறான். சரக்கடிக்கிறத பத்தி பேசாத இளைஞர்களே இல்லை என்பதை போல இன்னைக்கு நம்ம சாராயம் குடிச்சாதான் உத்தமங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான். சாராயம் குடிக்காதவனா உலகத்துல வாழ்றதே வேஸ்ட்ன்ற மாதிரி கொண்டு போறான். அந்த அளவுக்கு சாராயங்கிறது ஒரு சாதாரணமான நிலை. எல்லாத்துக்கும் சாராயம் குடிக்கிறாங்க. அதாவது துக்கமா இருந்தாலும் சாராயம் குடிக்கிறான், சந்தோஷமா இருந்தாலும் சாராயம் குடுக்கிறான், சம்பளம் போட்டாலும் சாராயம் கொடுக்குறான், சம்பளம் போடாட்டாலும் சாராயம் குடிக்கிறான். அட எதுக்குடா குடிக்கிறதே தெரியல, எல்லாத்துக்கும் குடிக்கிறான். பொண்டாட்டி அடிச்சாலும் குடிக்கிறான், பொண்டாட்டி இவனை அடிச்சாலும் குடிக்கிறான், பிள்ளை சத்தம் போட்டு பேசினாலும் குடிக்கிறான், பிள்ளை சொல்ல பேச்சு கேட்டாலும் குடிக்கிறான், கேட்டா துக்கம்ங்கிறான், கேட்டா சந்தோஷம்ன்றான், எல்லாத்துக்கும் சாராயம் குடிக்கிறான். சாராயங்கிறது சில நேரத்துல புருஷன் பொண்டாட்டிய வந்து தீய பரிமாறிக்கிற வீடுகளும் இருக்குது. நீ மட்டும் குடிச்சிடாத, எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்குறா வீட்டுக்காரி. முஸ்லீம் வீட்டுல நடக்குதுங்க, ஆளை கேட்காதீங்க, முஸ்லீம் வீட்லயே நடக்குது. எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்றா பொண்டாட்டிக்காரி. அம்மாவும் அத்தாவும் குடிச்சா புள்ள விட்டு வைப்பானா? அவனு 2 பேருக்கு ஊத்துவானா இல்லையா? அப்போ சாராயங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாராயத்தோட நிலைப்பாடை சொல்லும் பொழுது இப்படி ஒரு காட்சி பாக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, நரகத்துல சில மக்களுக்கு உணவு பானமாக, குடிபானமாக கொடுக்கப்படுது. அப்படியே போத்தலா வச்சு அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாராயம் குடிச்சானா இல்லையா, அவனுக்கு அங்கே போத்தலா கொடுக்கப்படுது. அது என்னத்தை குடிக்கிறான்னு கேட்டா, அங்க ரசூல்ல பார்த்ததை சொல்றாங்க, விபச்சாரியின் மர்ம உறுப்பிலிருந்து வடியும் சீல் சலங்களை போத்தலாக அவர்கள் குடிக்க கொடுக்கப்படுவார். அல்லாஹு அக்பர். விபச்சாருடைய மர்ம உறுப்பில் பற்றியும் அருவருப்பானதை இவன் நரகத்தில் மட்டுமே அவனுக்கு உணவாக, குடிபானமாக கொடுக்கப்படும். அதை அவன் அப்படியே குடித்துக் கொண்டிருப்பான். இது ஒரு ரகம் குடிக்கிறதுக்கு. அடுத்து ஒரு ரகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமும் நசாயிலும் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் நரகவாதிகளுடைய சீல்களும் நரகவாதிகளுடைய வியர்வைகளும் மட்டுமே அவர்களுக்கு குடிப்பாக தரப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ஹாவுலாய், இவங்க எல்லாம் யாரு? அப்பதான் ஜிப்ரீல் சொன்னாங்க, ஹாவுலாய் ஷாரிபுல் ஹம்ரல் முஹர்ரம் ஃபித் துன்யா, நரகத்தை வேண்டாம் என்று தடை செய்யப்பட்ட மதுவிலே மூழ்கி போனார்களா இல்லையா, அவர்களுக்கு தான் இந்த தண்டனை தரப்படுகிறது. கொஞ்சம் யோசிக்கணும். பீரை எடுத்து வாயில கொஞ்சம் விட போகும்போதே இது பீரு குடிக்கிற, நாளைக்கு வேற மாதிரி ஏதாவது அல்லாஹ் தந்தா முடியுமா? கொஞ்சம் யோசிச்சா போதும். அட நம்ம உடம்புல வடிகிற ரத்தத்தை ஒரு கொஞ்ச நேரம் விட்டு பிசுப்ப அது மோந்து பார்த்தாலே அவ்வளவு நாற்றம் எடுக்கு. ரத்தம் அவ்வளவு மோசமானது. ரத்தத்தை விட நாற்றம் அடிப்பது சீல், ரத்தத்தை விட நாற்றம் அடிப்பது சீல். அப்போ அதுவே நான் எவ்வளவு இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உடனே வாந்தி வந்துடும். அதை குடிக்கிற ஆளுகளுக்கு நினைச்சாலே வாந்தி வந்துடும். அதாவது இவ்வளவு அதாபுகள் நடக்கிறத, இதையெல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட ஒப்புவிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி பாவத்தெல்லாம் நீ செய்யாம தவிர்த்து கொள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு இறுதியான காட்சியை பார்க்கிறார்கள். அதாவது சில பெண்கள் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய மார்புகள் மட்டும் பாம்புகள் தீண்டிக் கொண்டே இருக்கிறது. மற்ற எந்த பகுதியிலும் எந்த தொந்தரவும் பண்ணல. ஒரு வித்தியாசமான அதாபு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாவுலாய், இவங்க எல்லாம் யாரு? அப்பதான் ஜிப்ரீல் சொல்றாங்க, ஹாவுலாய் இல்லாத்தி யம்னஅன் அவுலாதஹுன்ன அல்பானஹுன்ன, இந்த பெண்கள் யார் என்றால், குழந்தை பெற்ற பிறகு தன் அழகு கெட்டு போகும் என்று நினைத்து பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய தாய்ப்பாலை கொடுக்க மறுத்த பெண்கள்.
இன்னைக்கு நிறைய முஸ்லிம் வீடுகள்ல சாதாரணமா நடக்குது. அதுவும் படித்த பெண்கள், ஐடில வேலை பார்க்கிற பொம்பளைங்க பூரா 2 மாசம் 3 மாசம் குடிச்சு பாலை ஸ்டாப் பண்ணிடுறாள். பிள்ளைக்கு பால் இல்லைன்னு ஆக்கிடுறா. அவ என்ன நினைக்கிறா, என்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லி நிறைய கடைகள்ல விற்கக்கூடிய வியாபார சரக்குகளை பிள்ளைக்கு பால் மாதிரி வாங்கி ஊத்தி விடுறா. அந்த விட்டமின் இந்த விட்டமின் அதை குடிச்சு எப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், தாய்ப்பால் கொடுக்கறதுலாம் நன்னிமார்கள் செஞ்ச வேலை, அது அழகு கெட்டு போயிரும், என்னென்னமோ சொல்றாள. அதுக்கு நேரம் இல்லைன்றா. தாய்ப்பால் கொடுப்பது ஒரு இபாதத்திலே அவளுக்கு தெரியல. தாய்ப்பால் கொடுப்பது உயர்ந்த இபாதத்து. இந்த இபாதத்தால் சொர்க்கம் போன பலர் உண்டு. தாய்ப்பால் கொடுப்பதால் கொடுத்த ஒரே காரணத்துக்கு பல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் உண்டு. நம் வீட்டு பெண்களுக்கு சொல்லணும், மகளை கட்டி கொடுத்தாலோ மருமக வீட்டுக்கு வந்தாலோ அல்லாஹ் 2 வருஷம் சொல்லி இருக்கிறான். 2 வருஷம் பால் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல, நிப்பாட்டாத, உன் குழந்தைக்கு கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இரு, உனக்கும் அதுல சவாபு உண்டு, உன் பிள்ளைக்கும் அதுல சவாபு உண்டு. அப்படி நாம போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அழகு கெட்டு போயிரும், கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லும்போது இந்த அதாவெல்லாம் அனுபவிக்க வேண்டி வருமே. பெத்த பிள்ளை பால் குடிக்கிறது இபாதத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து மருத்துவ உலகம் சொல்லுகிறது, ஊறும் பாலை சரியாக பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு மார்பக கேன்சரே வராதுன்னு சொல்றான். ஆனா யாரெல்லாம் ஊறும் பொழுதே பாலை தடை செய்யறாங்களோ, மாத்திரை போட்டுக்கிறாங்களோ, ஏதேனும் ஒன்ன தடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு மார்பக கேன்சர் வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. மார்பக கேன்சர் வந்தா என்னங்க நடக்கும், ஆய்வு சொல்லுது, அந்த பகுதியை அறுத்து எடுத்துருவான். அதுதான் நீ அழகு என்று நினைத்தாய், அல்லாஹ் நோயை தந்தான், உலகத்திலே அதை அறுத்தெடுக்கப்பட்டது, மறுமையிலும் அதற்கான அதாபு காத்திருக்கிறது, மறுமையிலும் அதாபு காத்திருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்கள்ல மிஷின் வந்துருச்சு, என்னென்னக்கோ இளவுக்கு கண்டுபிடிச்ச மிஷினை பால் பீச்சறதுக்கு கண்டுபிடிச்சா. தாய்ப்பாலை பீச்சு அழகு கெட்டு போயின்னு சொல்லி அம்மாக்கார் என்ன பண்றா, மிஷினை வச்சு பீச்சு அதை எடுத்து பிள்ளைக்கு பாலா ஊத்துறா. இதுவும் கூட அநாகரிகமான செயல்பாடு. மார்க் ரொம்ப அழகா சொல்லி தருது ஒவ்வொரு இபாதத்துன்னு சொல்லி. எவ்வளவு டெக்னாலஜி வர மனுஷன் பாவத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறான். இதனால் இது போன்ற பாவத்தின் பட்டியல் நீளமானது. இதுல இருந்து தவிர்ந்து கொள்வதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் இந்த காட்சியெல்லாம் பார்த்து விட்டு இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறார்கள். இறுதியாக சொல்ல வேண்டுமானால், இந்த பாவங்கள் யாரேனும் செய்திருப்பார்கள் ஆனால் முறையாக தௌபா செய்தால் தப்பிப்பார்கள். முறையா தௌபா செய்யணும். இந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், இன்றுல இருந்து சரியா தொழுதுருவேன், இந்த வருஷத்துல இருந்து ஜக்காத்தை சரியா கொடுத்துருவேன், இப்படிங்கிற நிலைப்பாட்டுல தௌபா பண்ணி முறையான தௌபாவாக இருந்தால் இந்த நரகத்தின் நெருப்புகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நம் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனா இதை தொடர்கதையாக இருக்கும் பொழுது, மௌத்து வரை இந்த பாவங்கள் தொடரும் பொழுது நிச்சயமாக இந்த அதாபிலிருந்து அவர்களால் தப்பிக்கவே முடியாது, அவர்களை யாராலும் காப்பாற்றவும் முடியாது. இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நரகம் என்ற மோசமான நிலைப்பாடை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நரகத்திற்கு எந்த பாவங்கள் எல்லாம் அழைத்து செல்லுமோ அந்த பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் அனைத்தையும் தவிர்ந்து வாழக்கூடிய புண்ணியவான்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. ஏதேனும் பாவங்களே செய்திருந்தாலும் கூட கூடிய விரைவில் மரணத்திற்கு முன்பு முறையாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்ற நல்ல மக்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.